பேர் பிரவீன்குமார். நாங்கள் புளியகுளம் சர்ச்சில் வாலண்டியர்ஸாக இருக்கோம். இப்போ வருஷம் கிறிஸ்மஸுக்கு நம்ம புதுசாக ஸ்டார் செய்வோம். இந்த வருஷம் ஒரு ஸ்டார் செஞ்சுருக்கோம். 15 அடி நீளம், 8 அடி உயரத்தில் இருக்கும். புதுசாக செய்யணுன்ட்டு ஒரு 1400 பிளாஸ்டிக் பந்துகளை வச்சு உருவாக்கியிருக்கிறோம். சர்ச்சு வாலண்டியர்ஸை ஒரு 15-20 பேர் சேர்ந்து 3 நாள் நைட்டும் பகலுமாக சேர்ந்து பண்ணியிருக்கிறோம். மக்கள் எல்லாம் நல்லா பிரம்மாண்டமாக இருக்குன்னு வந்து வரவங்களாம் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. லைட் செட்டிங் ஒவ்வொரு பாலுக்குள்ளேயும் நாங்கள் அந்த பிக்சல் எல்இடின்னு ஒரு பல்ப் இருக்குது. அது 3 ஜாயின் பண்ணி நாங்களே உள்ளே கொடுத்து எல்லா வேலையுமே நாங்களே, எந்த எலக்ட்ரிஷியன்லாம் கூப்பிடாமல் நாங்களே எல்லா வேலையும் சேர்ந்து பண்ணியிருக்கோம். பார்க்குறவங்களாம் புதுசாக இருக்குது, இது வரைக்கும் எங்கேயும் பார்த்ததில்ல, பிரம்மாண்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. தேங்க்யூ. என் பேர் இன்ஃபென்ட். நான் இந்த அந்தோனியர் பங்கில் தான் இருக்கேன், வாலண்டியர்ஸாக இருக்கோம். நாங்கள் இந்த ஸ்டார் செய்கிறது பார்த்திங்கன்னா ஒரு 3 டேஸாக பிளான். இது ஒரு 1500 பால்ஸில் நம்ம இனோவேட்டிவாக க்ரியேட்டிவாக செய்யலான்னு சொல்லிட்டு லாஸ்ட் இயர் வந்துட்டு நாங்கள் வந்துட்டு ஒரு ஜூட் மெட்டீரியல் கிளாத்தில் செஞ்சோம். அதே மாதிரி வருஷம் ஏதோ புதுசாக இனோவேட்டிவாக எல்லாத்துக்கும் தெரியணும், புதுசாக பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டுங்கிறக்காண்டி நாங்கள் இந்த தடவை பாலில் செஞ்சுருக்கோம். பிளாஸ்டிக் பாலில் சுமார் ஒரு 1500 பால் இருக்குது. அது 1500 பால். அப்புறம் பிக்சல் எல்இடி, எல்லோ கலர் பிக்சல் எல்இடியில் அதை வச்சு நாங்கள் க்ரியேட்டிவ் இனோவேட்டிவாக பண்ணலான்னு சொல்லிட்டு பண்ணோம். நாங்கள் பண்ண மாடல் வந்துட்டு இவ்வளோ இதாகும்ல தெரில. ஆனால் 4-5 பேர் வந்து கேட்டிருக்காங்க, எப்படி செஞ்சீங்க, எது செஞ்சீங்களா. இன்னொரு பங்கில் கூட கேட்டாங்க, நாங்கள் பால் வாங்கிட்டு எங்களுக்கு இது ஐடியாஸ் எங்களுக்கு தெரில அப்படின்னாங்க. சரி, அப்புறம் நாங்கள் சொன்னோம் இந்த மாதிரி நாங்களே கொஞ்சம் ஒரு 2 நாளாக ஸ்டக்கானோம் இந்த பால்லாம் அடுக்கிறக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் இனோவேட்டிவாக சொல்லி அப்புறம் அவங்களும் அதை யூஸ் பண்ணாங்க. சரி, நம்ம இந்த மாதிரி புதுசாக செய்கிறப்ப நமக்கு நம்மளோட வேலைப்பாடுகள் கொஞ்சம் வெளியே தெரியுது. அதனால நமக்கு அதில் இதாக இருக்குது, நம்ம பங்குக்கு செய்கிறோன்னு சொல்லிட்டு ஒரு சந்தோஷமாக இருக்குது.